ஹாய் காய்ஸ், ஹோப் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி எப்படி கோதுமை மாவு வச்சு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் செய்ய போகிறது வந்துட்டு கோதுமை தோசை. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். கோதுமை மாவு, தண்ணி, உப்பு, இது 3 இருந்தால் மட்டும் போதும். நம்ம ஈஸியாக வந்துட்டு செஞ்சிடலாம். இப்போ நான் ஆல்ரெடி மாவு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி வந்துட்டு ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டாலும் மாவு தோசை ஊற்றும் போது சரியாக வராது. அதனால அளவான தண்ணி வந்துட்டு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு மாவு வந்துட்டு ஊற்றுறேன். நல்லா வந்துட்டு இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. அதனால் பொறுமையாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் இதுக்கு 3 கப் மாவு வந்துட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை தோசை சுடுவீங்களோ, எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்து இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. இப்போ நல்லா வந்துட்டு பின்னாடி வெந்திருக்கு. நான் இப்போ தோசையை வந்து திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், பின்னாடி நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா வந்துட்டு வேக விடுங்க. இப்போ அவ்வளோதான், தோசை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நார்மலான தோசை தான் நான் ஊற்றிருக்கேன். இப்போ நீங்கள் வந்துட்டு தோசையை வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது கூட வந்துட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் வந்துட்டு சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு சேர்க்குறேன். நீங்கள் வந்துட்டு மற்ற காய்கறிகள், கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு அந்த மாதிரி காயெல்லாம் நீங்கள் வந்துட்டு மாவு கூடயே ஆட் பண்ணி அப்படியே மொத்தமாக வந்துட்டு ஊற்றலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது தான். நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் கிட்ஸ் அண்ட் பெரியவங்களுக்கு வந்துட்டு என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுன்னு தெரியாமல் இருக்கும். அப்போ வந்துட்டு இதை மார்னிங் டைமில் சீக்கிரமாக நீ வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நைட் டைம்லேயும் அதே மாதிரி தான். நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா த்ரூ அவுட் த டே வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. அப்போ என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்காமல் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா சட்டுன்னு 2 கோதுமை தோசையை வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்கள் நாள் வந்துட்டு நல்லபடி கம்ப்ளீட் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ டேஸ்டியான கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த சட்னி கூட வச்சு சாப்பிட்றேன். உங்களுக்கு எந்த சைட் டிஷ் கூட வச்சு சாப்பிட்டா பிடிக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கோதுமை மாவு வச்சு நாங்கள் நிறைய ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் பண்ண போகிறோம். அதனால் எப்போவும் கனெக்டடாக இருக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் கரெக்டாக உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். ஸோ ஸ்டே ஹாப்பி அண்ட் பி ஹெல்த்தி கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.